அது வந்து நீங்க ஹேக்கர் அண்ட் பக்ரோட் போனீங்கன்னா உங்களுக்கு பவுண்டி வரதுக்கு ஒரு அஷூரன்ஸ் தான் அந்த ஹேக்கர் அண்ட் பக்ரோடு. பட் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சைட்ல நானே எனக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து ஜெனி பெல்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், அவங்க இப்போ நேம் மாத்திட்டாங்க, லெட்டஸ்ட் பில்ட்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. பட் எனக்கு ஆல் ஆஃப் ஃபேம் இருக்கு அந்த சைட்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் ஒரு பக் ஃபைன் பண்ணி நான் ரிப்போர்ட் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு பவுண்டி ஆஃபர் பண்ணாங்க. பவுண்டி சம்திங் எனக்கு ஏதோ ஆஃபர் பண்ண எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் என்ன பண்ணேன், நான் பேபால் ஐடியா நான் சென்ட் பண்ணேன். அங்க நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா பேபால் ஐடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் ஆகும்னு நினைச்சேன். பட் அது ஓப்பன் ஆகல. கேஒய்சி சைன் பண்ணாதான் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டாங்க. நான் கேஒய்சி பண்ணாம நினைச்சேன், எனக்கு ரெஜிஸ்டரே ஆகல. ஸோ எனக்கு பவுண்டி வரும்னு நினைச்சு நான் ஒரு 1 வீக்கா பார்த்தேன். எனக்கு ஆல் ஆஃப் ஃபேம் வந்துருச்சுன்னு மட்டும் மெயில் வருது, எனக்கு பவுண்டி வரவே இல்லை. நான் மெயில் பண்ணி கேட்டேன், எனக்கு பவுண்டியே நீங்க அனுப்பல, எனக்கு ஏதாவது வவுச்சர் ஆகுது தாங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்க ரிப்ளைவே பண்ணல. அந்த மாதிரி அவங்க காசு தராம ஏமாத்திடுவாங்க சில பேரு. அது நம்ம பார்க்க முடியாது இல்லையா? அதுக்கு அப்படி பார்த்தா சில பேர் வந்து €300, $1000 அப்பெல்லாம் ஒரு பக்கம் அடிச்சுன்னு இருக்காங்க பவுண்டி. நான்